அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக உள்ள தடைகளை தகர்ப்போம். சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்போம் என்றும் உறுதி. பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்போருக்கு பயத்தை காட்டும் நேரம் வந்துவிட்டது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி சுதந்திர தின விழா உரையில் பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 65,000 இளைஞர்களுக்கு அரசு பணி கிடைத்துள்ளது. 2026 ஜனவரிக்குள் 75,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இந்திய ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை உள்ள கட்சி திமுக என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. திராவிடம் நாட்டை துண்டாட நினைப்பதாக ஆளுநர் RN ரவி கூறிய குற்றச்சாட்டுக்கு பதிலடி. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என நடிகை குஷ்பு பேட்டி. பாஜக கூட்டணிக்கு விஜயை அழைக்க மாட்டேன் என்றும் குஷ்பு திட்டவட்டம். சென்னை விமான நிலையத்தில் பயணி ஒருவரிடமிருந்து 3 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். சென்னையிலிருந்து டெல்லி செல்ல இருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நபரிடமிருந்து அதிகாரிகள் கைப்பற்றினர். முதலமைச்சர் பதவி என்பது மத்திய அரசோடு இணைக்கப்பட்டுள்ளதால் எந்த காலத்திலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் முதலமைச்சராக வர முடியாது என்ற திருமாவளவன் தெரிவித்த கருத்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்றிரவு 1 லட்சம் பேர் வெளியூர்களுக்கு சென்றுள்ளனர். சிக்கல் எதுவும் இல்லாமல் சூழலை திறமையாக கையாண்டதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எக்ஸ் தளத்தில் பதிவு.